என்னப்போ ஆரம்பிச்சிடலாமா? ம். என்னையா இந்தியாவில் சோலார் சப்சிடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் கரண்ட் தட்டுப்பாடு வரப்போதா என்ன? ஓகே, இந்த சந்தேகம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். என்ன சந்தேகம் அப்படின்னம்னா, சோலார் எங்கே பார்த்தாலும் சோலார் 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 சம்பந்தமான அதிகமாக மானியம், சோலார் சப்சிடி, சோலார் உங்கள் வீட்லையும் போடுங்க, இந்த மாதிரியான விளம்பரங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்துட்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்க்க முடியும். அப்போ இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? நமக்கு டவுட் வந்துடும். என்ன டவுட்னா, ஒருத்தவர் எந்த ஒரு பெருசாக உதவி பண்ணாதவர் உங்களுக்கு அதிகமாக உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா நமக்கு இயற்கையாகவே என்ன தோணும்? இவர் ஏன் நமக்கு உதவி பண்ணணும், ஏதாவது இவருக்கு தேவை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு இயற்கையா வரக்கூடியதுதான். அப்படியா சோலார் அப்படின்னு கவர்மெண்ட் இப்ப தொடர்ச்சியா சொல்றதுனால அது சம்பந்தமான மானியங்கள் அதிகமா அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டு அதுக்கு மேல 78,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. அது சம்பந்தமா விளம்பரங்களும் போய்கிட்டு இருக்கு நிறைய. அப்ப உங்களுக்கும் சந்தேகம் வந்திருக்கும், கரண்ட் என்ன ஷார்டேஜ் ஏதாவது ஆக போதோ, மின்சார தட்டுப்பாடு ஏதாவது ஆக போதோ, அதனாலதான் தொடர்ச்சியா கவர்மெண்ட் இந்த மாதிரியான விளம்பரங்கள் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம். அந்த சந்தேகத்தை தான் அந்த நண்பரும் கேட்கிறாரு. அப்போ இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட் ஷார்டேஜ்லாம் வராது, நீங்க கண்டிப்பா தைரியமா இருக்கலாம், பயப்பட வேணாம். அதாவது நாம் கடந்த ஒரு 50 வருடமாக உபயோகப்படுத்தக்கூடிய மின்சாரம், அந்த மின்சாரம் எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இப்ப ஏன் சோலாருக்கு மாறுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம 50-60 வருடங்களாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, உலகளாவிய அளவுல, இது இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாவே என்ன பண்றாங்கன்னா, மின்சாரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு தெர்மல் பவர் பிளான்ட் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்னா என்னன்னா, நிலக்கரியை எரிச்சு அந்த நிலக்கரி ஒரு ஆவியை உற்பத்தி பண்ணும். அந்த ஆவி மூலியமாக டர்பனை ரொட்டேட் பண்ணி அது மூலியமாக மின்சாரம் ஜென்ரேட் பண்ணி அதுதான் நமக்கு மின்சாரமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நிலக்கரியை எரிச்சு நம்ம மின்சாரத்தை உருவாக்குறதுனால அந்த நிலக்கரி அது காத்துல போய் கலந்து அது கார்பன் டை ஆக்சைடாக உருமாற்றம் பெறுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன கணக்கு சொல்றாங்கன்னா, 1 யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு, அதாவது உங்க வீட்டுல இப்ப 200 யூனிட் உங்க வீட்டுல ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க, 500 யூனிட் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரியாக 1 யூனிட் மின்சாரத்தை ஜென்ரேட் பண்றதுக்கு அந்த நிலக்கரி 1 கிலோ வரைக்கும் அந்த கார்பன் டை ஆக்சைடா மாறி போயிடுது. நீங்கள் பார்க்கக்கூடிய புகைப்படம் இந்தியாவில் மொத்தமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய பவர் பிளான்னுடைய கெப்பாசிட்டி. அதில் இடது பக்கத்தில் அந்த ப்ரௌன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது பாருங்கள். இந்தியாவினுடைய மொத்த ப்ரொடக்ஷனில் 50% இந்த தெர்மல் பவர் பிளான்ட் தான் கிடைக்கிது. அப்படின்னா எவ்வளோ கார்பன் எமிஷன் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். 1 யூனிட் தான் உபயோகப்படுத்திருப்பாங்க, 1 யூனிட் தான் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 யூனிட்டுக்கு மாத்திரம் உங்களுக்கு அது வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெயிட்டை பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும். அப்ப அந்த 1 கிலோ கார்பன் டை ஆக்சைடு போய் காத்துல வளிமண்டலத்துல கலந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கு கிட்டத்தட்ட 500-600 வருடங்கள் ஆகும்னு சொல்றாங்க 1 கிலோ. இப்படியாக கடந்த 50-60 வருடங்களாக நம்ம நிலக்கரியை தொடர்ச்சியாக எரிச்சுக்கிட்டே இருந்ததுனால வளிமண்டலம் ஃபுல்லா அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்குப்பை ஆயிருக்கு. அது தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தட்பவெப்பநிலை மாற்றம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புகைப்படங்களே அதற்கான மிகப்பெரிய சான்று. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஏதேதோ பெயர்களில் ஒக்கி வரதா என்னென்னமோ பெயர்களில் புயல் வெள்ளங்கள் தமிழகத்தை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. தமிழகத்தை மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா பருவநிலை மாற்றம், இந்த கார்பன் எமிஷன். அதனால தான் பல்வேறு வகையான இயற்கை பேரிடர்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. மழை பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்கக்கூடிய நாளங்களில் வெயில் அடிக்க மாட்டேங்குது, அப்படியே எல்லாமே உல்டாவா நடந்துகிட்டு இருக்குல்ல. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த டெம்பரேச்சர், இந்த கார்பன் டை ஆக்சைடு போய் வளிமண்டலத்தில் கலந்ததுனால இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. தட்பவெப்ப நிலை மாறி போச்சு. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யல, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்காம காத்தடிக்குது. திடீர்னு டை ஆக்சைடு காத்துல கலந்ததுதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது நாம சும்மா பொதுவா ஒரு வீடியோக்காகலாம் நம்ம சொல்லல. IPCC என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, நான் கீழே கூட அந்த லிங்கை போடுறேன், அந்த வெப்சைட் அட்ரஸ் போடுறேன், நீங்க கூட எடுத்து போய் படிங்க. அவங்க தொடர்ச்சியா இது சம்பந்தமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே போல கிளைமேட் கிளாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவங்களுடைய மிக முக்கியமான பணியே எல்லா நாடுகளையும் உலக நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த கார்பன் எமிஷன்ல இருந்து அவங்களுடைய வலைதளத்துக்கு போனாவே ஒரு டைம் கிளாக் கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனோட முக்கியமான காரணம் என்னென்னா, 1.5 டிகிரி செல்சியஸ் ஆல்ரெடி டெம்பரேச்சர் குளோபலில் அதிகமாகிருச்சு. 0வாக இருக்க வேண்டியது இப்பொழுது 1.5 ஆயிடுச்சு. அதை இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும். அது 2 டிகிரி தொட்டுருச்சுன்னா நாமளே நினைச்சாலும் யாராலையும் நிலை மாற்றம் ஏற்படுவதை தடுக்கவே முடியாது. அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த கிளாக் அவங்களுடைய வலைதளத்தில் கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நீங்களும் பார்க்க முடியும். நாடுகளையும் இந்த மாதிரியான சோலார், பயோகேஸ்,
அதே போல் வந்துட்டு விண்டு பவர் பிளான்ட், இந்த மாதிரியான மின்சார உற்பத்திக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வெப்பம் வந்து தொடர்ச்சியாக இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அது யாருக்குமே நல்லதில்லை அப்படின்னு எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு ஒவ்வொரு வருடமும் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதனுடைய ஒரு விளைவாகத்தான் அதனுடைய வேற ஒன்றுக்கு அவங்க வந்து சப்ஸ்டிடியூட்டா வேற ஒன்று வந்து போய் அடையணும், வேற ஒன்று மூலியமாக மின்சாரத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரொமோஷன் பண்றாங்க. அப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சோலார் மட்டும்தான் இருக்கா? பயோகேஸ் இருக்கு, அதாவது வாயு மூலியமாக உபயோகப்படுத்தும் மின்சாரத்தை உற்பத்தி பண்றது, விண்ட் இருக்கு, இன்னும் எவ்வளவோ ரெனவபிள் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் விட்டு ஏன் சோலாரை ப்ரொமோட் பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு இருக்கலாம். சோலாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்லையும் யார் வேணாலும் நம்ம வீடுகளில் மேல ரூஃப் டாப்ல போட்டு மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். அதே விண்டோ அல்லது பயோகேஸோ இன்னும் இருக்கக்கூடிய ரெனவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்லையும் வந்து பயன்படுத்தவே முடியாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. சோலார் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், ஈஸியா இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அப்ப இதுதான் மிக முக்கியமான காரணம். அப்ப கரண்ட் தட்டுப்பாடுலாம் வரப்போறது கிடையாது. நாம் நம்மளுடைய உலகத்தை, அதாவது நாம் வாழக்கூடிய இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னோம்னா எல்லாருமே ரெனவபிள் எனர்ஜி பக்கம் திரும்பினால் மாத்திரம்தான் இந்த டெம்பரேச்சரை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நாம் வாழக்கூடிய பூமி நாம் வாழ்வதற்கு உகந்ததாக அமையும். இல்லைன்னா நாம வாழ்ந்து விட்டுட்டு போயிடுவோம். நம்மளுடைய ஜென்ரேஷன், நம்மளுடைய குழந்தைகள் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு உகந்த ஒரு பூமியாக இது இருக்காது. கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பீங்க. திடீர்னு ஒரு மழை வெள்ளம் வந்து ஒரு இயற்கை பேரிடர் வந்து அதை ஃபுல்லா அழிச்சிருச்சுன்னு சொன்னோம்னா அவன் அந்த சம்பாதிச்ச அவனுடைய எல்லா பணமும் அதன் மூலியமாக வேஸ்டா போயிடும். அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு மிக முக்கியமான காரணம் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த நிலக்கரி மின்சாரம். அப்ப அதை விட்டு எல்லாரும் மாறினால் மாத்திரம்தான் இதை தடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாடுகளும், இந்தியா மாத்திரம் இல்ல, எல்லா நாடுகளும் இது குறித்த விஷயத்துல மக்கள்கிட்ட அதிகமா பிரச்சாரம் பண்றாங்க. எல்லாரும் ரெனவபிள் எனர்ஜி பக்கம் வாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்றாங்க. குறிப்பாக சோலாரின் பக்கம் திரும்புங்கன்னு எல்லா நாடுகளுமே எல்லா நாட்டு மக்களிடத்திலுமே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப நமக்கு இப்பதான் அது சம்பந்தமான அதிகமாக செய்தி வர்றதுனால நமக்கு அந்த சந்தேகம். அப்போ கரண்ட் தட்டுப்பாடுலாம் வரப்போறதில்ல, அதை தெளிவாக விளங்கிக்காங்க. நன்றி.